பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் எப்போதும் போல உங்களை சந்திப்பதற்கும், உங்களை முகமுகமாக பார்க்க முடியாட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கும் அநேகர் காத்திருக்கிறதையும் நான் அறிவேன். காரணம், ஒரு நாள் நிகழ்ச்சி வரலைன்னா எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஒரு நிகழ்ச்சியை திரும்பி போட்டால் கூட நேற்று வந்ததே இன்றைக்கி வந்துருச்சியான்னு சொல்கிறீங்க. இதிலிருந்து நான் அறிந்து கொள்ளுகிறது என்ன, எவ்வளவு கவனமாய் பார்க்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா ஒன்றுக்கு உதவாமல் கட்டி கிடந்த கழுதையை அவுத்து கொண்டாந்து ஏசுநாதர்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். ஏன்னா ராஜா எப்படி வரணும்? குதிரையில் வரணும். ஆனால் அவர் எதில் வந்தார்? கழுதை மேலே வந்தார். ஆனாலும் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னார். என கண்பானவர்களே, ஒன்றுக்கு உதவாமல் எங்கோ கிடந்த என்னை தேடி இயேசு கண்டார், அழைத்தார். உங்கள் மத்தியில் வந்து நிற்பதற்கு எனக்கு திராணி இல்லை, அவர்தான் அந்த திராணியை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என கண்பானவர்களே, நீங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மனதிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் வர வேண்டும் என்று நான் அநேக இரவுகளில் தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபிக்கிறது உண்டு. நான் இரவில் தான் வேதத்தையும் படிப்பேன், ஜெபமும் இரவில் தான் பண்ணுறது உண்டு. ஏன்னா பகலில் பண்ணால் பக்கத்தில் ஒருத்தர் வந்துடுவாங்க, உடனே அப்படி அந்த மைண்டு டைவெர்ட் ஆகிடும். ஆகையினால இரவில் தான் நெடுநேரம் படிப்பதுண்டு. நேற்று இரவு நான் அப்படி வேதத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மையாரினிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தீங்க. உங்கள் பேர், ஊர், அட்ரஸ்ஸு எல்லாம் சொல்லவும் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லை, நேற்று ஒருத்தர் கடனுக்காக என் பேரை சொல்லியே ஜெபம் பண்ணுங்கன்னார். அப்படியெல்லாம் ஒருத்தருடைய பேர் பிரஸ்தாவத்தை தொலைக்காட்சியில் சொல்லவே கூடாது. யாருடைய பேரையும் சொல்லக்கூடாது, யார் மனதையும் காயப்படுத்துகிற மாதிரியும் பேசக்கூடாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், அது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் உன்னதமான நோக்கமாக இருக்கணும். ஆகையினால உங்கள் பேரையோ ஊரையோ விலாசத்தையோ நான் சொல்லுவதில்லை, சொல்லவும் கூடாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்லும்போது அறிந்து கொள்வீர்கள். ஐயா, நான் ஒரு நல்ல குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டு வந்தேன். ஆண்டவருடைய கிருபையினாலே என் புருஷனும் ஆண்டவர் கொடுத்த நல்ல துணை என்று தான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். அவளை ஆசையாசையாய் வளர்த்தோம், நல்ல படிக்க வைத்தோம், அவள் விரும்பியதெல்லாம் கொடுத்தோம். எங்கள் நண்பர்களோடு அவள் போகணுன்னாலும் சரி, எதுக்கு நான் தடை சொல்லலை. எல்லாவற்றையும் ஒரு ஆண் பிள்ளைக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுப்போமோ அப்படி கொடுத்து வளர்த்தேன். அவளும் நான் குறை சொல்ல முடியாது. தகப்பன் தாயை கனம் பண்ணுவதிலும் ஆண்டவருக்கு பயந்து நடப்பதிலும் அவள் சரியாய்த்தான் இருந்தாள். 2 ஆண்டுகள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், எதிர் வயது காலத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்திருந்தோம். சில வேளை எங்கிட்ட பேசும்போது கூட சொல்லுவா, அப்பா எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை பாருங்கப்பா அம்மா, அம்மாட்டையும் சொல்லுவா. ஏன்னா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த மகள் அறிந்தோ அறியாமலோ தன் காரியத்தில் சறுக்கி விட்டாள். சறுக்கி விழுந்ததுனால மார்னிங் சிக்னஸ் வந்த பிறகுதான் தாய்க்கு எனக்கு தெரிந்தது. நான் என் மகளுக்காக அழுதேன், அவளும் அழுதாள். என் புருஷன் சொன்னார், நாம் எங்கேயாவது வேறு இடத்துல போய் கூட சில காலம் தங்கியிருப்போம், இந்த காரியத்தை தவறி எப்படியோ செய்துவிட்டாள், இதை மறுபடி சொல்லி காட்டி புண்ணாக்குவதை விட
அதற்கு மருந்து போட முயற்சிப்போம் என்று சொல்லி என்னை ஒரு மருத்துவரிடத்தில் கொண்டு போய் இப்படி தவறு நடந்துவிட்டது என்று சொல்லி நானும் ஒத்துக்கொள்ள என் தகப்பன் தாயோடு அதை கருவை சிதைத்தார்கள். என் தகப்பனார் வேலை பார்த்த இடம் நல்ல ஒரு இடம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் நானும் என் புருஷன் என் பிள்ளை மட்டும் ஒரு கிராமத்தில் யாருமே போக விரும்பாத பகுதிகளுக்கெல்லாம் மாற்றல் வாங்கி நான் போய் சேர்ந்தோம். ஆனாலும் என் பிள்ளை அதை சொல்லுகிறாள், என்னால் தானே இது, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது என்னால் தானே, நான் என்னை அழித்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறாள். இதுக்கு தான் மருந்தா? இதற்கு வேறு வாய்ப்பு உண்டா? அவள் திரும்பவும் மறுபடியும் அவளுக்கு அந்த இழந்து போன சந்தோஷத்தை தேவன் தருவாரா? எனக்கும் மட்டுமல்ல, என் போன்ற எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள் கையில் ஃபோன்களும் லேப்டாப்புகளும் கிடைத்த உடனே ஏதோ தனக்கு எல்லாம் தெரிந்தது போல நடந்துவிட்டு பின்னாடி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டீங்க. நிச்சயமாக சொல்லுவேன், உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையிலே எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை நீங்கள் திருப்பும்படி வாஞ்சிக்கிறேன். ஒன்று நாளாகமங்களின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே 20, 21 வசனத்தை தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தே இன்னும் நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தே இன்னும் நாள் தந்தி. மறவாத என் நேசனே மறவாத என் நேசனே உறவாடி மகிழ்ந்திருப்பே. என்னை மறவாத என் நேசனே உறவாடி மகிழ்ந்திருப்பே. கோடி கோடி நன்றி தடி 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 கோடி கோடி நன்றி தடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் பிரிக்காது ஒரு நாளும். வேதனை துன்பம் எல்லாம்
பிரிக்காது ஒரு நாளும் நாதனே முன்னிழலில் இயேசுநாதனே முன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசுநாதனே நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி நடி, 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 கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலம் கொண்டு அது மட்டுமல்ல தைரியமாயிருந்து இதை நடப்பி, இந்த காரியத்தை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்னும் என்னுடைய தேவன் உன்னோடே இருப்பார், உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம், தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு எல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. சரி, லேவியர் ஆசாரியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும், அந்த எல்லா வேலைக்கும், சகலவித வேலையிலும் தேறின நிபுணர்கள், மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும், உன் சொற்படியெல்லாம் கேட்கிற பிரபுக்களும், சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். போதும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? அதைத்தான் நீ சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாதியில் விட்டுறையா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவோம். சிலருக்கு சூழ்நிலையினால் வர்றது ரொம்ப பேர் கம்மி, ஆனால் தானாக தேடிக்கிறது நிறைய பேர் அதிகம். நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கூட இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் அதை இதை பார்த்து பழகித்தான் செய்யணும். ஏன்னா வாலிபத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வேண்டாம்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்ல நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, எறும்பூர கல்லும் குழியும்னாங்க. என்ன அர்த்தம்? கருங்கல் இருக்கே, அதில் எறும்பு ஊறி குழிய விழுந்துருமா? ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, எறும்பு ஊற கல்லும் குழியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழி விழும். அது மாதிரி திரும்பி சொல்ல அனுபவிச்சு தான் கொஞ்சம் பார்த்தா என்ன அப்படிங்கிறதுக்கு. இல்லைன்னா சில நேரம் கேலி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உனக்கு என்ன தெரியும், அவன் என்னத்தை கண்டா பாவம் ஒன்றும் தெரியாது, அவன் என்னத்தை கண்டா ஒன்றும் தெரியாது. இப்படி வாலிப பிராயத்தில் உன் நினைவை திசை திருப்பி எப்படி வேணாலும் கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கறது. ஏன்னா கிடைக்கிற காலம் இனிமே கிடைக்காது, வாலிப நாட்கள் போனால் திரும்பாது அப்படின்லாம் சொல்லி
திசை திருப்புகிறதுனால இன்றைக்கு அநேகத்தான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யலை, செய்து முடிக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் இங்கே தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு, நீ செய்து முடித்து தீரும் வரை ஆண்டவரோடு இருக்கணும். ஏன்னா அவரும் உன் கூட இருப்பார். நீ அவரை விட்டுட்டா அவரும் உன்னை விட்டுருவார். அநேக நேரங்களில் நாம் போகும்போது ஆண்டவரை தேடுறோம், சில நேரங்களில் நாம் கைவிட்டுறோம். அதனால தான் அவரும் நம்மளை கைவிட்டுறார். ஏன்னா நமக்கு அடிக்கடி பழக்கப்பட்ட ஒரு வசனம் உண்டு. ஏன்னா நம்ம பாட்டாக பாடுவோம். என்ன பாடுவோம்? வாலிபன் தன்னது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தன்னது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின் படியே, தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வது நான். தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டு கொள்வது நான். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, உமது அடிமை நானையா. எனக்கு அன்பானவர்களே, வாலிப பிராயம் இருக்க வேதமே சொல்லியிருக்கு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலெல்லாம் கண்ணின் காட்சிகளிலெல்லாம் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே மறந்துடக்கூடாது. இதுதான் அநேக நேரங்கள்ல நாம மறந்துடுறோம். ஏன்னா வாலிபன் பயமறியாது. ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்களே இளங்கன்று பயமறியாது. இது பழமொழி. நம்ம நாட்டில் பழமொழி சொல்லியே தான் பாதி கெட்டு போச்சு. இளங்கன்று பயமறியாதான். குடியில் விழுந்த பிறகு என்ன பிரயோஜனம்? அடி வாங்கின பின்னாடி என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் செய்து முடிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் செய்து முடிக்காமல் விட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வாலிப பிராயத்தை நாம் வாழ வேண்டிய விதமாக வாழலை. சில நேரம் அங்கே இங்கே சொல்கிறத கேட்டு நாம் ஏதாவது ஒரு தவறான காரியத்துக்கு போயிட்டா அது காலம் முழுக்க என்ன செய்யுது? நம்மை அழுத்தி கொண்டே தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் கூட பிரயோஜனமற்று போய்விடுகிறார்கள். அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் மனம் வேதனைப்படுகிறது. ஏன்னா நமக்கு வள்ளுவர் ஒன்று சொல்லி கொடுத்தார், நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இது வள்ளுவனுடைய வாக்கு. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலை என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் எதை நினைத்து சாதிக்க வேண்டும், இதை ஆராய்ந்து கொள்ளணும். அநேக நேரங்களில் மக்களுக்கு எல்லா அறிவையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆனால் அப்புறம்தான் யோசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போதும் தவறுக்கு உடனே யாரும் சரின்னு போயிடுறதில்லை, யாரும் தேடி போகிறதில்லை. எப்படி விளக்க கொளுத்துறோன்னு வந்து விட்டில் பூச்சி விழுதோ அந்த மாதிரி விழுந்துடுறாங்க. அப்புறம் பின்னாடி வாழ்க்கை முழுக்க புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, அந்த அம்மையார் சொன்னது போல் இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை எண்ணி எண்ணி ஏங்கி காத்திருக்கிறவர்கள். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் இருக்குது. தகப்பனுடைய தாயினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆலமரம்
விழுகிற நேரத்தில் விழுது என்ன செய்யணும்? தாங்கும் தான் நினைக்கிறாங்க. எனக்கு அன்பார்களே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். பசுமாட்டை வளர்க்குறவன் பருத்திக்கொட்டையும் புண்ணாக்கு எதுக்கு வைக்கிறான்? நல்லா பால் கொடுக்கணும். அது தானாக பேரம் பேசி விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பார்களே, அது கூட ஆபத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு தன்னையும் கெடுத்துக்கொண்டு, தன் மனதையும் கெடுத்துக்கொண்டு, தன் ஆத்துமத்தையும் கெடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஐயா. செய்து முடிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன், ஒன்றுமே அறியாத மனிதன், படிப்பறிவில்லாத மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வேலையே கிடைக்கல. ஒரு நாள் ஒரு ஊரில் இருந்த ஆர்ஃபனேஜில் போய் அந்த போதகரை பார்த்து கேட்டான், எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஐயா, 3 நாளாச்சு நான் சாப்பிட்டு, 4 நாளாச்சு, ஏதாவது வேலை கொடுங்கன்னா. அவர் சொன்னார், எப்பா இப்போ தான் சமயக்காரன் லீவ் போட்டு போனான், ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்டுட்டார் போல், என் மனைவியும் அவசரமாக ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கா, என்ன சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டா, ஆகையினால சமயக்காரன் இல்லாமல் 20 பிள்ளைங்க இருக்காங்க ஆர்ஃபனேஜில். இந்த பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணணும், ஆண்டவரே ஒரு ஆள் அனுப்புங்க, இப்போ தான் ஜெபம் பண்ணி எந்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி எந்திரிச்சார். இவர்கிட்ட கேட்டார், உனக்கு இங்கே சமையல் பண்ண தெரியுமா? இவன் சொன்னா, ஏதோ என்னால் முடிஞ்சாலும் நல்லா செய்வேன். சரி, ஒன்று செய். என்னன்னா 2.5-3 கிலோ அரிசி எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் இதை சுத்தமாக கழுவி சமையல் பண்ணணும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, ஆகையினால சுத்தமாக கழுவி என்ன செய்யணும்? சமையல் பண்ணணும். அந்த அங்கே இருக்க தண்ணி பைப்பு அங்கே போ, நல்லா கழுவு, அப்புறம் சமையல் பண்ணிட்டு இவர் தன் காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. என்னடான்னு போய் பார்த்தா சுத்தமாக கழுவ சொன்னாருன்னு இவன் சர்ப்ப கொட்டி கழுவிக்கிட்டு இருந்தான். அப்போ எப்படி அரிசி கழுவ முடியும்? இப்படி இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தின சாட்சியை கேட்டு நான் பரவசம் அடைந்தேன். நாம் நினைக்கலாம், என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும்? நோவா விசுவாசத்தினாலே காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ண நான் பார்த்ததே கிடையாது. அவன் எப்படி செய்து முடித்தான்? இன்னைக்கு நீங்களும் நானும் முடிக்க வேண்டிய காரியத்தில் கண்ணாய் இருந்தா, மெய்வருத்தம் பாரார் பசினோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்து முடிக்க முடியாத காரியம் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அநேகர் ஆறுதல் அடைகிறீங்க, சிலர்லாம் ஆச்சரியப்படுறீங்க. ஆச்சரியப்படாதீங்க, ஆறுதல் அடைங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா சும்மா கிடந்த கழுதை மேலே வஸ்திரத்தை போத்துனா அழகாகத்தான் இருக்கும். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் ஒரு ஓரத்தில் உட்காந்து, இனிமே என் வாழ்க்கையில் என்ன செஞ்சு முடிக்க முடியும், இனி என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் தான் நானும் புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த கழுதை எடுத்துகிட்டு வந்தார், பயன்படுத்தினார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஐயா, நாம் நினைக்கிறோம் என்னாலன்னு, நம்மால் ஒன்றும் முடியாது. ஆனால் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா செலவழிக்கணும். 30 நாளைக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை டிவிலையும் நீங்கள் பார்க்கலாம். இமயத்தில் பார்க்குறீங்க, தமிழில் பார்க்குறீங்க, ஜாயில் பார்க்குறீங்க, மகிமை டிவியில் பார்க்குறீங்க, இன்னும் சொல்லப்போனால் ப்ரைஸ் டிவியில் பார்க்குறீங்க சிலர், இன்னும் சிலர் ஐயா நித்தியம் தொலைக்காட்சியில், இப்படி பல தொலைக்காட்சிகளை பார்க்குறீங்க. ஏன் எப்படியாவது சிலர் ஆறுதல் அடையட்டும் தான் இத்தனை நிகழ்ச்சிகளை படும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ வெளிநாட்டு பணம் இருக்கா அப்படின்னு. இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த சபை முழுக்க கண்ணு தெரியாங்க. இவங்கள்ட்ட வந்து எந்த காணிக்கை எதிர்பார்த்து நான் உட்கார வைக்கல. எல்லோரும் முடிஞ்சால் காணிக்கை எண்ணிருப்பாங்க, நான் தலை எண்ணிருப்பேன். எதுக்கு தெரியுமா? அவங்கள எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே, அவங்களுக்கு எல்லாருக்கும் வேனில் கூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விடுற வாடகை கொடுத்து கூப்பிட்டு வரணுமே. ஒவ்வொரு ஞாயிறு வந்தால் எனக்கு ஒரு வருஷம் வந்த மாதிரி யுகம் மாதிரி அப்படி உட்கார்ந்துருப்பேன். ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் தான் அதை நடத்தி வருகிறார்.
நீங்களும் உங்களால் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க, ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு நாள் வேனில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா தான் வேனுக்கு. ஒரு நேரம் எல்லாருக்கும் ஆலயத்தில் வர சாப்பாடு வேணால் ஒரு 10 ரூபா 12 ரூபா வரும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில். அது மட்டுமல்ல, கட்டுமான பணிக்காக கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதித்திருந்தால், ஏன்னா ஒரு அறை தான் இருக்குது, நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுக்கு அது தங்குவதற்கான அறை கட்டுகிற பணி கொடுக்கலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க தேடி வர மாட்டாங்க, ஏன்னா காசு போயிருமே. ஃபியூனரல் காரியங்களுக்காக கொடுக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள், சொந்தங்கள் இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு என்கிட்ட இருக்கிறா, நான் மருத்துவமனையில் வச்சு தான் வந்தேன். அவளுக்கு வருகிற வாரத்தில் ஆப்ரேஷன் செய்வதற்கு கூட ஆண்டவரிடத்தில் இரவில் அநேக நேரம் ஜெபித்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வேட்டா சொன்னாங்க 50,000 ரூபாய்க்கு குறையாமல் வந்துடும். ஆனால் இங்கே பார்க்குறது நல்லது, ஏன்னா படிக்கிற இடம், மற்ற இடத்துலலாம் இதை விட கூட திரும்ப எல்லாம் ஆரம்பத்துலேருந்து வருவாங்க அப்படின்னாங்க. ஆண்டவர் அதற்கென்று சிலரை எழுப்பித்தர நீங்களும் ஜெபிங்க. எப்படி உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, அதனையா டைம் சொல்கிறீங்க? 24 மணி நேரம் சொல்லிவிட்டு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் என்ன நியாய தீர்ப்பு வச்சுருவார். அதனால் 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க. நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ ட்ராவல்லையோ இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்கள் ஃபோனை எடுப்பேன், பேசுவேன். நீங்களும் வந்து பார்க்க விரும்பினா கூட ஃபோன் பண்ணிட்டு வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுவேன். உங்களுக்கு இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியாத காரியங்கள் இன்றைக்கு அநேகர், ஐயோ நான் நினச்சேன் நடக்காமல் போயிருச்சு. ஐயா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னால் என்னால் என்று நினைப்பதை விட எனக்காக யாவையும் செய்து முடிக்க ஒருவர் துணை நிற்கிறார் என்கிற நம்பிக்கையோடு யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி முயற்சிக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, காத்திருக்கீங்களோ, எதிர்பார்க்கிறீங்களோ, உடைய எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தட்டும். சுகவீனம் பலவீனத்தில் இருப்போர், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கும் ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.